ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL டெக்கில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் என்ன ரோலுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் டீட்டெயிலாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இருந்தால், ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெஸ்யூம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ATS ஃப்ரெண்ட்லி யூசர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டெம்ப்ளேட் தான், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதாவது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ATS ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதை வந்து உங்களோட நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலும் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களுக்கு ஏற்ற டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலும் சரி இந்த வீடியோவும் சரி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது HCL டெக்கில் ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு வந்து இந்த ஜாப் வந்துட்டு எந்தெந்த லொக்கேஷனில் வந்து ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பெங்களூர், நொய்டா, சென்னை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் தான், ஒரு 3 லொக்கேஷன் தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. அரௌண்ட் இந்த ஜாப் வந்து ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் வந்து ஒரு 200 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 740 அப்ளிகன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்களும் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களோட அப்ளிகேஷனே வந்து ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் ஜாபோட ஹைலைட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல் பார்த்தீங்கன்னா SAP ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அண்ட் SAP டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா, ஸோ SAP அப்படிங்கிற ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பூம் ஆகிட்டு இருக்க ஒரு ரோல். ஸோ இந்த ரோலை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட் எவ்வளோ பூமில் இருக்கோ, டேட்டா சயின்டிஸ்ட் எவ்வளோ பூமில் இருக்கோ, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த 2 டொமைன், இந்த 2 டெக்னாலஜி, இந்த ஒரு 2 to 3 to 4 டெக்னாலஜிஸ் வந்து எவ்வளோ பூமில் இருக்கோ அந்த அளவுக்குமே வந்து SAPமே வந்து இப்போ நல்ல பூமில் இருக்க ஒரு டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதில் வந்து ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அழகாக ப்ளேஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ எத்தனை ரவுண்ட்ஸ் இன்டர்வியூஸ் இருக்கும், இல்லை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் queries உங்களுக்கு வேணாம். ஸோ அதுக்கு தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஃப்ரெஷர் to 6 month அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்லேருந்து 6 month கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லுக்கிங் ஃபார் இமீடியட் ஜாயினர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேட்ச் 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து பேட்ச் 2024, 2025 அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் SAP டெக்னிக்கல் சர்டிஃபைடு SAP செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு SAPல வந்துட்டு ஏதாவது ஃப்ரீ கோர்சஸ்லாம் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்றமான உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸான சர்டிஃபிகேஷன்ஸான லிங்க்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து ஈஸியாக கெட் பண்ணிக்கலாம் வித் சர்டிஃபிகேஷன்ஸோட, ஸோ ஃப்ரீயாகவே. தென் அதுக்கப்புறம் ஜாபோட நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SAP ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அண்ட் SAP டெக்னிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஜாப் லொகேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ பேன் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி பெங்களூர், நொய்டா, சென்னை அப்படிங்கிற ஒரு 3 லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 6 month எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. லுக்கிங் ஃபார் இமீடியட் ஜாயினர், அதாவது நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் கிராஜுவேட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து டைட்டிலே கிராஜுவேட் இன்ஜினியர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக அப்ளை பண்ணலாம், ஸோ நான் IT கிராஜுவேட்ஸாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2024 and 2025, ஸோ 2 பேட்ச் இயர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி 2024 அப்ளை பண்ணலாம், 2025 அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் நோட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் திஸ் இஸ் த ஃப்ரெஷர் ஹையர் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபைண்ட் SAP குளோபல் சர்டிஃபிகேட் கேண்டிடேட்ஸ் வித் த குட் நாலேஜ் ஆஃப் த சர்டிஃபைட் மாடியூல் அண்ட் குட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸ்மே வந்து ஸோ நீங்கள் வந்து SAPல ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் கம்யூனிகேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்ஏபியில் ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிக்கலாம், ஈஸியாக முடிக்கலாம். ஸோ ஃப்ரீ கோர்சஸோட, அதாவது நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ணாமல் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கோர்சஸ் பண்ணலாம் வித் சர்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வர மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன், அதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் வித் சர்டிஃபிகேஷனோட நான் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் இதில் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஏபியில் சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்கில்ஸை அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி அரேபா, எஸ்ஏபி ஹியானா, எஸ்ஏபி இடபிள்யூஎம், எஸ்ஏபி ஃபிகோ, எம்டிஜி, எம்எம், பிஎல்எம், பிபி, கியூஎம், எஸ்ஏபி, அதுக்கப்புறம் எஸ்ஏசி, எஸ்டி, பிளான் மெயின்டெனன்ஸ், தென் அதுக்கப்புறம் பிபிக்யூஎம், தென் பிஓடிஎஸ், பிடிபி, சிசி அண்ட் பில்லிங், தென் அதுக்கப்புறம் இஏபி அண்ட் ஐஎஸ் யூட்டிலிட்டிஸ் அண்ட் எஸ்டி டெஸ்டிங், எஸ்எஃப் டெஸ்டிங், டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சம் சாப் டெக்னிக்கல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சர்டிஃபைடு எஸ்ஏபி செக்யூரிட்டி, ஏபிஏபி, பேசிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, பிஓடிஎஸ், பிடபிள்யூ அண்ட் ஹானா, தென் அதுக்கப்புறம் சிபிஐ, தென் அதுக்கப்புறம் ஃப்ளோரிஐ, ஜிஆர்சி, பிஏ அண்ட் பிஓ, யூஐஎக்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் முடிச்சிருந்தா ஓகே. இந்த டெக்னிக்கல் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எந்த எஜுகேஷன் பீப்புள்ஸ் அப்ளை பண்ணலாம்னா எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் அவ்வளோதான். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, இதே நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ரெஸ்யூம்ஸை வந்து கிளியர் கட்டாக ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக, யூசர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த ரெஸ்யூம்ஸில் எல்லாத்தையும் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் வந்து இந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ரெஸ்யூம்ஸில். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. தென் அனதர் இமெயில் ஐடி வச்சு, தென் அனதர் ரெஸ்யூம் ஃபார்மேட் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு தான் கீழே வந்து 5 ரெஸ்யூம் ஃபார்மேட்ஸ் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம்ஸ் அந்த எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, நம்ம சேனலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்கேஸ் யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸாக இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் queries இருந்தாலுமே நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட் அண்ட் queries எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.